guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட 1 day routine vlog தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் cleaning works and வந்துட்டு கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். எப்பயும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ்க்கெலாம் வாட்டர் போட்டாச்சு. நிறைய மல்லிகைப்பூ இன்னைக்கு பூத்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த இடமே வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. காலையிலேயே ஃபஸ்ட்டு ஹேருக்கு வந்துட்டு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு யோகா கிளாஸ் இருக்குது. ஸோ யோகாவுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஏதாச்சும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு மேங்கோ மில்க் ஷேக் தான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டயட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மேங்கோஸ் எடுத்துக்கக்கூடாது டயட்டில் இருக்கவங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிரேவிங்ஸ் இருக்கும் போது எடுத்துக்கலாம். அது இந்த சம்மர் டைமில் வந்துட்டு சீசனல் டைமில் நம்ம மேங்கோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மில்க் ஷேக் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஹோல் மேங்கோ எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு நம்ம ஃப்ரோசன் பனானா வந்துட்டு எடுத்துக்கணும். அது கூட ஒரு 4 to 5 ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹனி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு மார்னிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கூலிங்காக. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டொமக் வந்துட்டு ஃபில்லிங்காகவே தான் வச்சிருக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் யோகா பண்ணி முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே எனர்ஜி வந்துட்டு ரிட்டைன் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு 1 month யோகா சேலஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ் பேஜ் கூட. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், நம்ம டெய்லி வந்துட்டு ஸ்டோரி ஷேர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதில் டெய்லி ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்துட்டு அந்த பேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் மந்த் வந்துட்டு ஒர்க் அவுட் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் வந்துட்டு யோகாவில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்போ இப்படி தான் போகுது. மார்னிங் எந்திரிச்சோடனே நல்லா ஒரு யோகா பண்ணால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அஞ்சரைப்பட்டியை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி. லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது என்கிட்ட வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு எல்லாமே அந்த அவசரத்தில் குக் பண்ணி அப்படியே ஸ்பில் பண்ணி விட்டுட்டேன். அதனால் இதையுமே இந்த தடவை க்ளீன் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அதையுமே எடுத்துட்டாச்சு. மந்த்லி க்ளீன் பண்ணுறதுல இந்த அஞ்சரைப்பட்டியை க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரொட்டீனாகவே ஆகிடும் போல். ஸோ அதுவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணணும். இது வந்துட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் தான் பண்ணி வைக்கணும். அது வந்துட்டு மற்ற பாக்ஸ் எல்லாமே நான் அப்படியே பேக்கெட்ஸோடு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ப்ராசஸுமே வந்துட்டு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த க்ராசரிஸ்லாம் எம்டி ஆகிறது, அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு கடியான வேலை. அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் வந்துட்டு இது பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, நமக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுதுங்கிறப்ப தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே முடியுது. நான் அதிகமாக க்ராசரிஸ் வாங்கி வச்சுக்க மாட்டேன், தீர தான் வாங்குவேங்கிறதுனால எனக்கு அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்பப்போ வந்துட்டு தீரதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சுறது. முடியாத டைமில் அப்படியே பேக்கெட்ஸோடு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு எனக்கு முடியுதோ அப்போ வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணிடுறது. பட் எப்பயுமே வந்துட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி தான் வைக்கணும். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு இந்த சிறுக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை அம்மா வந்துட்டு போயிருக்கும்போது எனக்கு இந்த சிறுக்கீரை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு. சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிக்கும். பட் வந்துட்டு எனக்காக வந்துட்டு செய்ய தெரியல. அதுக்கப்புறம் அம்மா செஞ்சதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் தானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு இந்த சிறுக்கீரையோட பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு வந்துட்டு கீரையில் அவ்வளோக்கா டஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. ஒரு 1 or 2 times மட்டும் வாஷ் பண்ணி செஞ்சதுனால அப்படியே மண்ணெல்லாம் இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு வரல. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க இதில் வந்துட்டு மண் இருக்கிற மாதிரி தெரியாது, பட் நல்லாவே வாஷ் பண்ணணும்னு. அப்புறமா தான் பண்ணால் ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணாலும் நமக்கு அந்த மண் வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் நல்லா வந்துட்டு அலசி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டியாக அந்த லீவ்ஸும் கொஞ்சம் தண்டு தான் போடணும். அந்த தண்டெல்லாம் போட்டு கட் பண்ணிவிட்டு நமக்கு பருப்பு தான் மெயின். நிறையா வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு பருப்பு போட்டு நம்ம இது செய்யணும். நான் வந்துட்டு கடுகு, சீரகம், உளுந்துன்னு எல்லாம் போடுவேன். அதெல்லாம் அம்மா போடக்கூடாது, இது மட்டும் தான் போடணும். நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு கீரை போட்டு பருப்பு போட்டால் சால்ட் போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நாங்கள் அப்புறமா செஞ்சு பார்த்து செமையாக வந்துச்சு டேஸ்ட்டு. அதனால் இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கிடச்சிதுன்னா நான் வாங்கி செஞ்சிடுறது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு கீரை கூட தக்காளி தொக்கு. ஸோ இந்த லஞ்சுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ரீஃபில்மே பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் நம்ம நிறைய தடவை க்ளீனிங் பண்ணிட்டோம் பார்த்துட்டோங்கிறதுனால சும்மா அதை போட்டு போர் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மற்ற ஷெல்ஃப்ஸுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட அப்படியே நான் வந்துட்டு தோசை அரிசியுமே வந்துட்டு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இதையுமே வந்துட்டு ஊற வச்சிருந்தேன். அது எனக்கு இப்போ தோசை தான் ரொம்ப பிடிக்குது. இந்த மெத்தடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சத்து போகுமேன்னு சொல்லிட்டு இந்த ரெட் ரைஸும் கம்பும் வந்துட்டு கலந்து கொடுத்துட்ருக்கேன். எங்களோட மீல்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி ராகி கம்பு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும். அதனால் நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பட் ஆதியனுக்கு வந்துட்டு கொடுக்க முடியறதில்ல. அவருக்கு எந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கலாங்கிறப்ப தான் அந்த மாதிரி தோசை தான் இப்போ பிடிக்குதில்ல, அதில் வந்துட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போட்டிருந்தேன். நான் என்ன ரேஷியோக்கு மெஷர் பண்ணியிருந்தேன்னா 1 கிளாஸ்க்கு வந்துட்டு ரெட் ரைஸும் 1க்கு கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாக நான் கம்பும் அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் வந்துட்டு இட்லி அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். இட்லி அரிசி வந்துட்டு உதயமோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 கிளாஸ் வந்துட்டு உளுந்தம்பருப்பு கூட ஒரு 1 tablespoon வந்துட்டு வெந்தயம் போட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த
மாதிரி வாட்டர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது சூப்பராக வரும். வீடியோட எண்டில் வந்துட்டு அது எப்படி நான் கிரைண்ட் பண்ணேன் வந்துட்டு எப்படி கிறிஸ்பியாக தோசை வந்துச்சுங்கிறதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு டின்னர் ரெசிபிக்கு போயிடலாம். எனக்கு வந்துட்டு இந்த இட்டாலியன் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். நான் அதுக்கப்புறமா அந்த மாதிரி யூடியூப்பில் ரெசிபிஸ் பார்க்கும்போது இந்த ஒரு ரெசிபி பார்த்தேன். என்கிட்ட வீட்டில் மஷ்ரூம் இருந்ததுனால இது ட்ரை பண்ணலான்னு. பட் வந்துட்டு இது ஹெல்த்தியே கிடையாது. நிறைய ஆயில் நிறையா பட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஓகேயா இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ரெசிபி பாருங்கள், இல்லைன்னா இந்த பாட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று வந்துட்டு ஹர்ப் ரைஸ், இன்னொன்று வந்துட்டு க்ரீமி மஷ்ரூம். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். பட் பட்டரும் ஆயிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணிட்டேன். ஒரு உணர்ச்சி வசத்தில் நிறையாவே ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு போயிடலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த ஹோல் ரெசிபிக்கு 2 சீசனிங் தேவைப்படும். ஆரிகானாவும் சில்லி ஃப்ளேக்ஸும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த பீஸா பர்கர் ஆர்டர் பண்ணும்போது கொடுப்பாங்க, அதுவே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 to 5 பூண்டை வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு ஆனியனுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா உதிர்த்தி வச்சுருந்த ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு லஞ்சில் வச்சுருந்த லெஃப்ட் ஓவர் ரைஸே வந்துட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான், ஹர்ப் ரைஸ் ரெடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து ரைஸ் என்னைக்காச்சும் கொஞ்சம் மீதமாச்சுன்னா இந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆயில் போட்டு நம்ம மஷ்ரூமை மட்டும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு, நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு நல்லா வாட்டர் விட்டுரும். அப்படி விடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணோம்னா நல்லா குக் ஆகிடும். குக்கான மஷ்ரூமை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் பட்டர் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சாஸ், தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக மைதா சாட்டே பண்ணதுக்கப்புறமா மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு 3 கிளாஸ் ஆஃப் மில்க் தேவைப்பட்டுச்சு. அதனால ஒரு சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி அது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் ஆரிகானா வந்துட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம ரெட் ரைஸ் போட்டிருக்கிறதுனால அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 8 to 10 hours ஆச்சு நல்லாவே சோக் ஆகணும். அதனால நான் ஒரு ஓவர் நைட் வச்சுட்டேன். இந்த உளுந்துமே வந்துட்டு லாஸ்ட் டைம் எனக்கு அம்மா வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு உளுந்து நல்லா ஃபில் பண்ணுற அளவுக்கு நமக்கு வாட்டர் போட்டுட்டு, நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு நம்ம அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த வாட்டரை வச்சு கிரைண்ட் பண்ணோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அந்த வாட்டர் வச்சே வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மேலே உப்புன்னு வந்துடுது. நான் லாஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டர் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அது தண்ணியாக ஆப்பம் மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மட்டும் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம ரைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்டி எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு நைட் மாதிரி எனக்கு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அவ்வளோதான். இந்த ரேஷியோவில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ரைஸை கிரைண்ட் பண்ணும்போது கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூடாகாமல் நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்லா நெய் போட்டு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இது கூட ஒரு கார சட்னி ரொம்ப சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.